இந்திய சந்தையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது. மக்களும் அதற்கு பெருத்த ஆதரவு தராங்க. பெட்ரோல், டீசல் விலையை காட்டிலுமே இது மலிவாக இருக்கிறதுனால இதற்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது. இதனாலே பெரிய பெரிய நிறுவனம் முதல் சிறிய சிறிய நிறுவனம் அனைவருமே மின்சார வாகன தயாரிப்பில் ஈடுபட்டுட்டும் வராங்க. அந்த வகையில் ஜூலியா நிறுவனம் புத்தம் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்திய சந்தையில். லிட்டில் கிரேசின்ற பெயரில் இந்த புத்தம் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜூலியா நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா இவங்க இந்தியாவை சேர்ந்த முன்னணி எலக்ட்ரிக் 2 வீலர் நிறுவனம். தற்போது இந்தியா முழுக்க இவங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட டீலர்ஷிப் இருக்காங்க. 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட டீலர்களை உயர்த்த வேண்டும்ன்ற எண்ணிக்கையில் இவங்க முன்னணி நிறுவனமாக திகழ்வதற்கும் ஈடுபட்டுட்டும் வராங்க, முயற்சி செய்துட்டும் வராங்க. லிட்டில் கிரேசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டீனேஜ் வயதில் இருக்கிறவங்கள கவரும் வகையில் இந்த ஸ்கூட்டரை வடிவமைத்தும் இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டரை ஓட்டுறதுக்கு லைசன்ஸும் தேவை கிடையாது, அதே போல் ஆர்டிஓவும் தேவை கிடையாது. இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு கவரும் வகையில் இந்த ஸ்கூட்டரை வடிவமைத்து விற்பனை செய்தும் இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மொத்தம் 3 வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் முதலாவது நிலை ஆரம்ப நிலை வேரியண்ட்டில் 48 வோல்ட் 32 ஆம்ஸ் அவர் லிட் ஆசிட் பேட்டரியை பொருத்தப்பட்டிருக்கு. இதனுடைய ரேஞ்சு பார்த்திங்கன்னா 55லேருந்து 60 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பேட்டரி ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா நம்மளுக்கு 55லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடியதாக இருக்குது. அதேபடி மற்றொரு ரேஞ்ச் மிட் வேரியண்ட்டில் 60 வோல்ட் 32 ஆம்ஸ் அவர் லிட் ஆசிட் பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இதனுடைய ரேஞ்சு பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர். பேட்டரி முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா 70 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே நேரத்தில் இதில் டாப் வேரியண்ட்டில் 60 வோல்ட் 30 ஆம்ஸ் அவர் லித்தியம் அயன் பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இதனுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 70லேருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் தரும். முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா 70லேருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 3 வேரியண்ட்டிலுமே டாப் ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் தான். 25 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம இந்த ஸ்கூட்டரை இயக்க முடியாது. இதனால தான் இதற்கு ஆர்டிஓவும் தேவை கிடையாது, அதே போல் இதை ஓட்டுறதுக்கு லைசன்ஸும் தேவை கிடையாது. ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை, இதை ஓட்டணும்னா லைசன்ஸும் தேவையில்லை. அதே போல் இதை கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்டரி நம்ம முழுமையாக சார்ஜ் செய்கிறதுக்கு 1.5 யூனிட் மின்சாரம் மட்டுமே ஆகும். ஒரு யூனிட்டோட விலை 5 ரூபாய்னா கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7000 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் ஆகும். ஒரு முறை நம்ம முழுமையாக நிரப்பணும்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும் தரும். 8 ரூபாய்க்கு நம்மளுக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம செல்ல முடியும். இந்த ஸ்கூட்டரை இயக்குவதற்கான செலவு மட்டும் குறைவு கிடையாது, இந்த ஸ்கூட்டரை வாங்குவதற்கும் மிக குறைந்த விலையில் இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மிக குறைந்த செலவாகும் இந்த ஸ்கூட்டரை வாங்கணும்னா. அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிற ஸ்கூட்டரோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா 49,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மிட் வேரியண்ட்டில் இருக்கிற ஸ்கூட்டரை நம்ம வாங்கணும் அப்படின்னா 52,000 ரூபாய் கொடுக்கணும். அதே போல் டாப் வேரியண்ட்டை வாங்கணும்னா இது நம்ம 58,000 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் டாப் வேரியண்ட்டு வாங்குவது சிறந்ததாக இருக்கும். இதில் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்ற 2 வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலை வேரியண்ட்லேயும் மிட் வேரியண்ட்லேயும் பார்த்திங்கன்னா லிட் ஆசிட் பேட்டரி கொடுத்துருக்கனால அதை வாங்காத காட்டிலும் லித்தியம் அயன் பேட்டரி பொருத்தப்பட்டிருக்க இந்த டாப் வேரியண்ட் வாங்குவது மிகவும் சிறந்ததாக. இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கணும், இந்த ஸ்கூட்டரை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக முழு தகவலை நீங்கள் பெற முடியும். zelioebikes.com zelioebikes.com இணையதளத்தின் மூலமாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றிய முழு தகவலையும் இவங்களை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா இவங்களுடைய முகவரி மற்றும் இமெயில் அட்ரஸ், அதே போல் தொலைபேசி எண்ணுமே கொடுத்துருக்காங்க. இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கான முழு தகவலையும் நீங்கள் பெற முடியும். இவங்களுக்கான அட்ரஸ்ஸு, அதே போல் இவங்களை இமெயில் மூலிமா தொடர்பு கொள்ளணும்னா அதற்கான இமெயில் ஐடி, அதே போல் இவங்களை நீங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளணுமோ அதற்கான மொபைல் நம்பரும் இருக்குது. திரையில் தெரிகிற இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு முழு தகவலையும் நீங்கள் பெறலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பிய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.